சென்னை பாரிஸில் இருக்க மின்ட் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. நம்ம இங்கே இரும்பு பாத்திர கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இரும்பு பாத்திரம்லாம் பார்க்கலாம். சீசனிங் பண்ண காஸ்ட் அயன் தோசை தவா இதுவும் சீசனிங் பண்ண காஸ்ட் அயன் தான். இது சீசனிங் பண்ணாத காஸ்ட் அயனா, இது நம்ம தான் சீசனிங் பண்ணிக்கணும். இது நார்மல் அயன் தவா. இது எல்லா சைஸும் வச்சுருக்காங்க. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்களாம். ஆனால் நம்ம தான் சீசனிங் பண்ணோம். கொஞ்சம் பழக பழக சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இது காஸ்ட் அயன் தான். இது ஸ்கில்லட்டு. இது 10 இன்ச்சு ஸ்கில்லட்டு. ரொம்ப நல்லா ஃபினிஷிங் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரே சைஸ் தான் இவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் தான் வருமா. இது சீசனிங் பண்ணாத ஸ்கில்லட் டைப் தான் சொல்கிறாங்க. அதுவும் காஸ்ட் அயன் தான். இந்த குழி பணியாரம் ஸ்கொயர் டைப்பில் இது சீசனிங் பண்ணதும் இருக்கான், சீசனிங் பண்ணாதது. இது அயன்லேயும் வச்சுருக்காங்க. இங்கே ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய சைஸு எல்லாமே இருக்குது. பெரிய சைஸு சின்ன சைஸு எல்லாம் எல்லாருக்குமே கிடைக்கும் இங்கே வந்தால். எல்லா டைப்பான கடாயும் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு சீசனிங் பண்ணாத காஸ்ட் அயன் பேன் தான். இதுவும் காஸ்ட் அயன் தான், சீசனிங் பண்ணாத கிரில் பேன். இது சீசனிங் பண்ணதும் இருக்குது. இது ஒரு அயன் தோசை தவா, ஸ்கொயர் டைப்பு. ரொம்ப பெரிய சைஸாக தான் இருக்குது. ஆனால் வீட்டு யூஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இது உட்டன் ஹேண்டில் போட்டிருக்காங்க. இதுவும் சீசனிங் பண்ணாதது தான். ரொம்ப நல்லா இருக்காண்ணா. இது அயன் கடாய் தான். இது சின்ன கடாய். அந்த மாதிரி சின்ன சைஸும் இருக்குது, இந்த மாதிரி பெரிய சைஸும் இருக்குது. இங்கே பெரிய பெரிய ஸ்டவ்வு, இதோட பெரிய சைஸ் ஸ்டவ்லாம் கூட இருக்குது. அயனில் தட்கா பேன்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய அடுப்புலாம் இருக்குது. சின்ன சின்ன கடாய். இதுவும் அயன் கடாய் தான். ஃப்ரைட் ரைஸ் கடாய் பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேவதி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த கடையில் என்னெல்லாம் வாங்கினேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.